Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் கார்டனில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த கிருஷ்ண துளசிங்களை தான். இந்த கிருஷ்ண துளசின்றது இலை வந்து இது இந்த கலரில் இருக்குங்க. உங்களுக்கு நான் போன வீடியோவில் வந்து ராமர் துளசி போட்டிருந்தேன். இது கிருஷ்ண துளசின்னு சொல்லுவோம். அதை இது ஏன் அப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பேர் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நர்சரிலையும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து நான் 2 செடியை வந்து இதில் வைப்போம் அப்படின்றதுக்காக நான் வச்சேன் இதில். பட் ஆனால் இது பெரிய செடியாக இருந்துச்சு. சரி, நான் அது வந்து அடப்பாக இருந்ததுனால அதை பிடுங்கி போடலாம் அப்படின்ட்டு அதை பிடுங்கி போட்டேன். ஆனால் அதை பிடுங்கி போட்டுமே திரும்ப இதனுடைய விதைகள் வந்து பரவ ஆரம்பிச்சு திரும்ப அடுத்து இதே துளசி கிருஷ்ண துளசி இது வளர ஆரம்பிக்குது பாருங்கள். இல்லை நான் தப்பாக சொல்கிறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ராமர் துளசி கிருஷ்ண துளசின்னு சொல்கிறது உண்டு. கிருஷ்ண துளசி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் ராமர் துளசி, சரிங்களா? ஏன்னா கிருஷ்ணர் வந்து கருப்பு கலரில் இருப்பார் இல்லைங்களா? அதனால் அந்த கருப்பு கலரில் இருக்கிற துளசி வந்து கிருஷ்ண துளசினும் இந்த துளசியை வந்து ராமர் துளசினும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த துளசி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது. இப்போ இந்த துளசிலேருந்து விதைகள் பட்டு பட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் விழுந்துருக்குது. இந்த ஒரு செடியிலேருந்து இந்த இடம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு அவ்வளோ காடு மாதிரி துளசி செடிகள் இருந்துச்சு. பட் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக பண்ணும்போது எல்லாத்தையுமே நான் பிடிங்கி கட்டாசிட்டேன். ஏன்னாக்கா பாம்பு வந்து இந்த இடத்துல படுத்து கிடந்து தெரியாத அளவுக்கு இது ஃபுல்லாக புல்லாக இருந்துச்சு. ஸோ அதை பிடுங்கும்போது எல்லா துளசி செடியுமே அதோட போயிடுச்சு. இப்போ இதிலேருந்து விதைகள் போய் இப்போ அடுத்த துளசி செடிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த துளசி இலைகளை வந்து நான் வழக்கமாக டீ போட்டு குடிக்க நான் யூஸ் பண்ணுவேன் நான் அதில். இப்போ இதிலேருந்து வந்த துளசி செடி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ தான் வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா? அங்கங்கே 1-2 சின்ன செடியாக இருந்ததை மட்டும் விட்டு வச்சேன். இதே பாருங்கள், மற்ற எல்லாத்தையும் பிடிங்கி கடைச்சிட்டு அங்கங்கே இருந்த இதை மட்டும் விட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ துளசி செடிகள் வந்து ஒருத்தர் வீட்டில் வளர்கிறதும் வளராதும் அந்த செடிகளுடைய விருப்பம்னு சொல்லுவாங்க. என் வீட்டு தோட்டத்தை துளசி செடிகளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் அதுங்க என் வீட்டில் வந்து இந்த அளவுக்கு செழிப்பாக வளருது. நீங்களும் துளசி செடி பராமரிச்சிங்கனாக்க எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.